4 hours நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து இன்சென்டிவ் டார்கெட்டு 8 ட்ரிப்பு முடிச்சோம்னா 130 ரூபா வரும். இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்கான்னு தெரியலையே. ஃபங்க்ஷன் டைம்னால எல்லா ட்ரிப் கணக்கையும் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஐயோ 9 ஆர்டர் பார்த்தா தாங்க 145 ரூபா. எப்படி பார்க்குறது? 4 மணி நேரத்தில் 9 ஆர்டரு. ஒன்று லாங் ஆர்டராக போடுவான், அப்படி இல்லைன்னா இந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண வைப்பான். பார்ப்போம் ரெண்டில் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சின்ன ட்ரிப்புக்கு 8 ஆர்டரு, பெரிய ட்ரிப்புக்கு 13 ஆர்டர்னு பார்த்தா 9 ட்ரிப்பு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டான். நார்மல் டேயில் வந்துட்டு 7 ஆர்டர் முடித்தா போதும். இந்த டைமில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். இதனால் அவனுக்கு ரொம்ப லாபங்க ஸ்விக்கிக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் எடுத்திருந்தேன். அந்த வீடியோலாம் இதுக்கு அடுத்தது தாங்க வரப்போகுது. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறதுனால இந்த வீடியோவை நான் முதல்ல போட்டுட்டு அதுக்கு அடுத்து நான் வரிசையாக வீடியோஸ் எல்லாம் போட்டுடுறேன். டெய்லியுமே வீடியோ போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 10 வீடியோ அப்படி தான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம நேற்று வந்து 24 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணோம். அது ஒர்க் பண்ணோமா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் இருக்குங்க. ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீக் ஜோனுக்கு போகலாம். 78 ரூபா வந்துருக்கு. நம்ம லாகின் பண்ணி 40 நிமிஷம் ஆயிடுச்சா. நம்ம 4 hours ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து 8 ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சிட்டோம்னா மீதி ஒரு 30 minutes வந்து வெயிட் பண்ணலாங்க. அந்த ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா இன்சென்டிவ் சேர்த்து வரும்ல 145 ரூபா. அப்படி சப்போஸ் முடிக்க முடியல, 5 ஆர்டரு 6 ஆர்டரு அப்படி முடித்தோம்னா நம்ம வந்துட்டு 4 hours ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். பார்ப்போம் ஆர்டர் எப்படி தான் போடுறான்னு பார்ப்போம். 9 ட்ரிப்புனா கண்டிப்பாக அமௌண்ட் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆர்டருக்கு அமௌண்ட் 46 ரூபா போட்டுருக்காங்க. 45 ரூபா போட்டுருக்கான். 1 hour 20 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அமௌண்ட் இது வரைக்கும் 127 ரூபா தான் வந்திருக்கு. அடுத்தது லாங் ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். இதுவுமே 4 hours ஓட்டினோம்னா 2 ஆர்டர் வந்து ஷார்ட் ஆர்டரும், 3ஆவது ஆர்டர் வந்து லாங் ஆர்டரும் வரும். இது வந்து சும்மாவே வந்துட்டேங்க, ஆர்டரே வரல. கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். பார்த்தா மைக் பின்னை வந்து கனெக்ட் பண்ணவே இல்லைங்க. செகண்ட் ஆர்டர் போட்டான். செகண்ட் ஆர்டர் வந்து 49 ரூபா வந்துருச்சுங்க. 1 hour 20 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 hours 40 minutes தான் இருக்குது. எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம் வெயிட் பண்ணி. 3ஆவது ஆர்டர் எப்படியும் லாங் ஆர்டர் தான் வரும். எப்பயுமே 4 hours ஒர்க் பண்ணால் 2 ஆர்டர் ஷார்ட் ஆர்டரும், 3ஆவது ஆர்டர் 4ஆவது ஆர்டர்லாம் லாங் ஆர்டராக வரும். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சர்ஜி 25 ரூபா வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சிங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம இது வரைக்கும் 5 ஆர்டர் முடிச்சிருக்காங்க. 5ஆவது ஆர்டர் வந்து 77 ரூபா வந்துச்சு. அமௌண்ட் இது வரைக்கும் 296 ரூபா வந்திருக்கு. 300 ரூபாய்க்கு 4 ரூபா இன்னும் ஒரு 4 ஆர்டர் போட்டால் இன்சென்டிவ் வந்துருமா? இது வரைக்கும் டைமிங் வந்து நமக்கு 2 hours கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னொரு 2 hours தாங்க இருக்குது. வண்டி ஒழுங்காகவே போக மாட்டேங்குது, அப்படியே ஜர்க் ஆகுது. பொங்கல் டைமில் பசங்களாம் யாரும் அதிகம் வேலைக்கு வர மாட்டாங்கன்னு நினச்சேன். இவங்க சர்ஜை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் போல். நிறைய பேர் வேலைக்கு வராங்க போல். 25 ரூபா சர்ஜா, அது 7 to 10 மணி வரைக்கும் தானா. அதுக்கப்புறம் 10 to 11 வரைக்கும் சர்ஜி கிடையாது. 6 to 7 வரைக்கும் சர்ஜி கிடையாது. டெலிவரி பண்ண ஆள் இல்லைன்னா சர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ ஆள் இருக்கிறனால அப்படியே மீடியமாக போயிட்டுருக்கு. தீபாவளி டைமில் சர்ஜி இப்படி தான் மீடியமாகவே இருந்துச்சு. 50 ரூபா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 50 ரூபா 45 ரூபா போட்டாங்க. அதிகமாக பசங்க யாரும் வேலைக்கே வரல. அப்புறம் பார்த்தா டக்குன்னு 75 ரூபா சர்ஜி வந்துடுச்சு. 89 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து சர்ஜி 25 ரூபா, கஸ்டமர் டிப்ஸ் 20 ரூபா. ஒரு 20 minutes பக்கமாக வெயிட் பண்ணியிருப்பேன். அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். 105 ரூபா வந்துருக்குங்க. 2 ட்ரிப்பு வந்திருக்கான்னு தெரியலையே. 2 ட்ரிப்பு வந்து மஜாவாக இருக்கும். ஒரு ட்ரிப்பு தாங்க வந்திருக்கு. 9 ட்ரிப்புக்கு 3 ஆர்டர் பார்க்கணுமா? ஏற்கனவே ஒரு லாங் வந்திருக்கேன். ஒரு லாங் ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னா 2 ட்ரிப்பு வரும். 401 ரூபா வந்துருக்குங்க இது வரைக்கும். பரவாயில்லைங்க. 3 மணி நேரத்தில் நம்ம 6 ஆர்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் 3 ஆர்டர் தான். 1 hourல 3 ஆர்டர் என்ன, 5 ஆர்டர் கூட தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஆர்டர் போட்டால் தானே இல்லை நல்லா பளிச்சுன்னு அடிக்கி வெளிச்சம். ஷிஃப்ட்டுக்குள்ளே அவன் 9 ட்ரிப்புக்கான ஆர்டர் போட்டானா நம்ம வந்து இந்த ஷிஃப்ட்டோடையே முடிச்சுட்டு போயிடலாங்க. 13 ட்ரிப்பு பார்த்தா 220 ரூபா வரும்.
அது வேண்டாம். ஒரு 4 ஆர்டர் சேர்த்து பார்த்தா அந்த அமௌண்ட் வரும், பார்த்துக்கலாம். ஒரு சில பேர் பீக் டேயில் நீ ஒர்க் பண்ணுற அதனால தான் இவ்வளோ அமௌண்ட் வருது, அதேமாதிரி சர்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. ஏன்டி என் குறுக்க போகிற ஐடியை வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டா ஒரு ஷிஃப்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் எவ்வளவோ அந்த டார்கெட்டை வந்து முடுக்கி வச்சுருவாங்க. ஐடி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், நம்மளும் ஸ்டேபிளாக வந்துட்டு ஸ்டேபிளாக போயிடணும். இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட்டு பார்த்துட்டு ஐயோ இன்னும் 3 ஆர்டர் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷிஃப்ட்டை புக் பண்ணி மறுபடியும் அந்த ஷிஃப்ட்டையும் பார்த்தோம்னு வச்சுக்கேன், அது ஒரு கொலாபரேஷன் ஆகிடுதில்ல. ஒரே ஈவனாக இருந்தால் அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி வரும், ஆர்டரும் அதுக்கேற்ற மாதிரி வரும். 1 hour 5 minutes டைம் இருக்குங்க. 3 ஆர்டர் எப்படி ஆகணும் வந்துடணும், அதுதான் நல்லாயிருக்கும். அந்த ஆர்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஜோனுக்கு போகும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டரு. 10-11 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கோம் அப்பா, 111 ரூபா. 2 ட்ரிப்பா வரணுமே, வள்ளிலாம் அவ்வளோத்தான் தக்காளி. ஆறாம் மறுபடியும் ஒரு ட்ரிப் தான் போட்டிருக்கான். எப்படான்னு 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் வருது. இது வரைக்கும் அமௌண்ட் வந்து 512 ரூபா வந்துருக்குதுங்க. 2 லாங் ட்ரிப்பு போயிருக்கேன். 2 லாங் ட்ரிப்புக்கு 3 ட்ரிப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும், இப்போ வந்தது எப்படியும் 10-11 கிலோமீட்டர் இருக்குங்க. மொத்தம் கம்மியாக தான் போட்டிருக்கான். ஒருவேளை அடுத்த ஆர்டர் லாங் ஆர்டர் வருமோ, இல்லைன்னா வராமையே போயிடுமோ. 2 ட்ரிப்பு மட்டும் வந்துச்சா நல்லா அப்பாடா கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்திருக்கும். மொத்தம் இப்படி பண்ணிட்டானே. அமௌண்ட்டு பரவாயில்லைங்க, நல்லா ரீச் ஆயிடுச்சு. 512 ரூபா. சர்ஜி போனஸ் மட்டும் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் இருங்க. 150 ரூபா சர்ஜி போனஸ் மட்டும் எடுத்துருக்கேன். ஆகின் ஹவர்ஸ் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 1/2 hour தான் இருக்குது. 1/2 hourல 2 ஆர்டர் வருமா? 2 வழினா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 வந்தால் அடுத்த ஒரு 30 minutes இன்க்ரீஸ் பண்ணி இன்சென்டிவ்க்கு அவசரம் பார்த்துக்கலாம். 4 மணி நேரம் சொல்லியிருந்தில்லங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டான்னா ஒரு 30 minutes மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தில்ல. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். என் இன்சென்டிவ் இல்லை 145 ரூபா. பெட்ரோல் 150 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அதை இன்சென்டிவ் வச்சா பெட்ரோல் காய்ச்சி ஆகும்ல. A few moments later. இன்னும் 2 ஆர்டர் வேணுங்க, இன்னும் போடவே இல்லை. 9:45 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே அமௌண்ட்டில் தான் இருக்கேன். சரி 2 ஆர்டர் தானே போட்டுருவான் அப்படின்னு பார்த்தா போடவே இல்லை. டைம் வந்து இப்போ 10 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் உட்காரதுன்னு தெரில. இன்னும் 30 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு மரியாதை. இதுக்கு மேலே போடலன்னா ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க வீட்டுக்கு. நான் இங்கே ஆர்டருக்கு வருமானு பார்த்துட்ருக்கேன். இந்த டைமிங் இருக்குல்லங்க, இது 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அந்த டைமிங்கை பார்க்கும்போது எனக்கு சங்கட்டமாக இருக்குது. A few minutes later. ஸ்கோர் நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆர்டரே வரலங்க. 9:45 அந்த ஆர்டர் தான். பரவாயில்ல, அந்த 7 ஆர்டருமே ஒரே டைமிங்கில் டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடல. நமக்கும் தெரியல ஆர்டர் இப்படி போட மாட்டான் அப்படி சொல்லி தான் நம்ம வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம். ஒரு 2 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்திருப்பேன், அந்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க.